அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். அம்மையப்பன் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். கந்தனின் கருணையினால் கவலைகளெல்லாம் நீங்கி இனிதான வாழ்வு பெற மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை வருகின்ற ராகு கால நேரத்தில் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று அங்கே நவகோள்களில் ஒருவரான செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது அன்னை துர்கா தேவிக்கும் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் செய்கின்ற வழிபாடானது உங்கள் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்களும் இல்லறத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் திருமண தடைகளும் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஓர் சிறந்த தீர்வாக அமையும். ஆம், வேலுண்டு வினையில்லை என்ற வாக்கிற்கிணங்க கந்த பெருமானம் கவலைகள் அனைத்தையும் நீக்கி வைப்பார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவனை வழிபடும் விதம் பல்வேறாயினும் நம் திருமூலர் திருமந்திரத்தில் அழகாக ஓர் சிறந்த எளிய முறையாக எடுத்துரைக்கும் விதமாக யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதாவது இறைவனை ஒரு பச்சிலை கொண்டு பூஜை செய்யுங்கள். அது மட்டுமல்லாது ஒரு கைப்பிடி அளவு புல் எடுத்து பசுவிற்கு உணவாக கொடுங்கள். நாம் உண்ணும்போது வறியவர்க்கு ஒரு கைப்பிடி ஏனும் உணவு தாருங்கள். பிறரிடம் நாம் உரையாடும் பொழுது இன்னுரையாக நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இவை அனைத்தும் நாம் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள். இறைவன் மிக பெரிய ஓர் எதிர்பார்ப்பு வைப்பவர் அல்ல நம்மிடத்தில். இது போன்ற சிறிய விஷயங்களும் இறைவனுக்கு பிடித்தவை ஆகும். இது போன்ற வழிபாடும் நாம் எளிதில் செய்யக்கூடியதும் ஆகும். ஆம், தவறாமல் நாம் இதை முறையாக செய்வோம். அனைத்தையும் செய்ய முடியவில்லை என்றாலும் இதில் ஏதாவது ஒன்றையாவது நாம் கடைபிடிப்போம். நிச்சயம் இறைவனடியில் நமக்கும் ஓர் இடம் கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.